மாலை வணக்கம். வங்க கடலோரம் வந்தாரை வாழ வைக்கும் தங்க தாளையாம் பெரிய தாளையில் இரு பள்ளிகளின் மையத்தில் கம்பீரமாய் காட்சியளிக்கும் நம் கன்னிகை அன்னை திருவிழா வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நமதூர் பெற்றோர்களின் பார்வையில் கல்வி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் நிற்பது உங்கள் வீட்டு பிள்ளை வி பிரான்சி. என்னடா இது கல்வி, பெண் கல்வி, தாய்மொழி கல்வி, இது போன்ற தலைப்புகளில் எல்லாம் பேச கேட்டிருக்கிறோம். இது என்ன? நமதூர் பெற்றோர்களின் பார்வையில் கல்வி. ஆம், நம் ஊரில் நம் பிள்ளைகள் பள்ளி குறித்து நாம் அறிய வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு பக்கம் பொழுது விடிந்ததும் திருப்பள்ளி சென்றும் செல்லாமலும் உணவு உண்டும் உண்ணாமலும் அவசர அவசரமாய் பிள்ளைகளை அழைத்து வேக வேகமாய் வேனில் ஏற்றி டாட்டா காட்டும் பெற்றோர்கள். மறுபக்கம் பொழுது விடிந்ததும் உணவூட்டி நிதானமாய் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்கள். அதாவது ஒரு பக்கம் ஆங்கில வழி கல்வியில் பயில வைக்கும் பெருமை அடிக்கும் பெற்றோர்கள், மறுபக்கம் நம் தகுதிக்கு தமிழ் வழி கல்வியே போதுமென்று ஆங்கில வழி கல்வியில் நம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லையே என்று சில பல ஏக்கங்களுடன் சில பெற்றோர்கள், இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பையன் என்றால் படித்து முடித்தவுடன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவான், அதனால் அவன் ஆங்கில வழி கல்வி என்றும், பொம்பளை பிள்ளை இங்கேதான் இருப்பா, அவளுக்கு தமிழ் வழி கல்வியே போதும் என்று. எனதருமை பெற்றோர்களே, என் போன்ற தோழிகளை, தமிழ் வழி கல்வியோ ஆங்கில வழி கல்வியோ இரண்டும் ஒன்றுதான். ஆங்கில வழி கல்வியில் பயின்றவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் அல்ல, தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் எல்லாரும் முட்டாளும் அல்ல. இன்று தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்கள் எத்தனையோ பேர் அமெரிக்காவில் பணிபுரியவில்லையா? எத்தனையோ பேர் கப்பலில் கேப்டனாக பணிபுரியவில்லையா? தமிழ் வழியோ ஆங்கில வழியோ அறிவுதான் முக்கியம். அதாவது knowledge is more important than language. இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பையன் என்றால் படித்து முடித்தவுடன் வெளிநாட்டில் தான் பணிபுரிய வேண்டும் என்று. கப்பல் கனவுடன் வலம் வரும் எனதருமை சகோதரர்களே, கப்பலில் பணி செய்தால் உங்களிடம் பணம் இருக்கலாம், ஆனால் நிலையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. சந்தேகம் இருந்தால் கப்பலில் பணிபுரிபவர்களிடம் கேட்டு பாருங்கள், உண்மையை உரைப்பார்கள். இளம் பெண்களே, உங்களுக்கு வரப்போகும் கணவன் பணக்காரனா என்பதை பார்க்காதீர்கள், படித்தவனா என்பதை மட்டும் பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உங்களுடன் துணை நிற்பவனா என்பதை மட்டும் பாருங்கள். இன்னும் ஒரு வகையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், தங்கம் போற விலைக்கு பொம்பளை புள்ளைய படிக்க வைக்கணுமா, அதுக்கு 4 பவுன் சேர்த்து வச்சிருக்கலாமே. என் போன்ற பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகை சேர்க்காதீர்கள், தரமான கல்வியை கொடுத்து பாருங்கள். அவர்கள்